ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். இப்போது 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பொரியல் செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் ஊற்றி செஞ்சோம்னா பொரியல் சூப்பராக வரும். இப்போது ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு துருவி சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா பீட்ரூட்டில் தண்ணி இருக்கும். நம்ம மூடி வச்சு செய்யும்போது பீட்ரூட் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் இல்லை. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கடைசியாக தேங்காய் துருவி போட்டு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டாலே போதும். நான் தேங்காய் சேர்க்கலை. எங்கள் வீட்டில் பொரியலுக்கு தேங்காய் சேர்த்து செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் தேங்காய் சேர்த்துக்கல. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.